உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பதிவின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், சிலர் கமெண்ட்ஸ் போடும் பொழுது, ஐயா இந்த மணிகண்டன் என்ற ஒருத்தனை பத்தி ஒன்று சவுண்டு காணாமே, அதை பற்றி அந்த வழக்கை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கள். எந்த நிலையில் அந்த வழக்கு போய் கொண்டிருக்கிறது, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். சில காரியங்களை, வழக்கு சம்பந்தமான அதன் தொடர்ச்சிகளை ரகசியமாக வைப்பதுதான் நல்லது. ஏனென்றால் எதிராளி தப்பித்து போவதற்கோ அல்லது அவன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கோ நாமளே ஒரு வழி உண்டாக்கி விட்டுறக்கூடாது என்று சில காரியங்களுக்காக ரகசியமாக வைப்போம். சிலது சொல்ல வேண்டியவர்களை சொல்லிவிடுவோம். ஆகவே இந்த மணிகண்டன் என்கிற ஒரு தீய சக்தி, அவன் உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லிதான் தெரியணும் அவசியம் இல்லை. காவி தமிழன் என்ற ஒரு யூடியூப் சேனலை தொடர்ந்து அதில் அவன் எப்படியெல்லாம் கிறிஸ்தவ போதகர்களையும் போதகர்களின் மனைவிகளை பற்றியும் மிக இழிவாக, கேவலமாக, கீழ்த்தனமாக, வன்கொடுமையாக பேசியிருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அவன் மோனிசிராஸ் இருக்கான் பார், அவன் அவங்க பங்காளி, சொந்த பங்காளி. இந்த மணிகண்டன் பையன் அவன் சித்தப்பன் கூட ஒரு ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு, மோனிசிராசர் சித்தப்பன் கூட அவன் ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு எங்கள் ஊருக்கு வந்து பாடுறா, பேசி பாடுறா, ஒரு சவால் விடுறான். ஒவ்வொரு போராட்டங்களை தாண்டி அவன் மீது என்னென்ன சட்டப்பூர்வமாக செய்யணுமோ அத்தனை நடை எடுத்துருக்கேன். இந்த கொரோனா முன்னாடி வரைக்கும் என்ன செஞ்சிருக்கேங்கிறத வரிசையா சொல்றேன். சில ரகசியங்களை சொல்ல முடியாது, சொன்னா அவன் அது எதிராளிக்கு சாதகமாயிடும், அவன் தப்பிச்சு போறதுக்கு அது வசதி ஆயிடும். அதனால சில காரியங்கள் சொல்ல மாட்டேன், சொல்ல வேண்டிய காரியங்கள் சொல்றேன். இப்ப நடந்திருக்கிற வரைக்கும் சொல்றேன். பரலோக பிதாவாகிய தேவனை தூசித்தான் மணிகண்டன், இயேசு கிறிஸ்துவை தூசித்தான், பரிசுத்த ஆவியானவரை தூசித்தான், மரியாதை தூசித்தான். மிக மோசம், அதை வாயில் நான் சொல்ல விரும்பவில்லை. அவ்வளவு மோசமாக பிசாசு கூட அப்படி செய்ய மாட்டான், பிசாசு கூட அப்படி செய்ய மாட்டான். யாக்கோப்பு 2:19 இப்படி ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் உண்டென்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. அப்படி என்றால் கடவுளுக்கு நேர் ஆப்போசிட் யாரு? தீய சக்தி, சாத்தான். அவங்க உலகத்தை ஆட்டி படைக்கிற சாத்தான். அந்த சாத்தானும் பரலோகத்தின் தேவன், பரலோக பிதாவாகிய தேவனை பார்த்து, இயேசு கிறிஸ்துவை பார்த்து பயந்து நடுங்கிட்டு, ஆனால் மனுஷனா இருக்கிறார், இவனுடைய கீழ்த்தனமான புத்தி, இவனுடைய மகா மோசமான எண்ணங்கள், மோசமான வாழ்க்கை. அதனால இந்த மாமிசத்திற்கு மணிகண்டன் பயமில்லாமல் துணிகரமாய் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராகி பரலோக பிதாவாகி தேவனையும் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரையும் மகா கேவலமாக தூசித்தான். அங்க ஒரு டேவிட் ராயர் ஒரு பயம் வந்து கமெண்ட் போடுறாரு, நீ என்ன செஞ்ச நாய, என்ன செஞ்சவனு வீடியோ விட்டுருக்கா, என்ன செஞ்சு பல இடத்த சொல்லிட்டு இருக்கிற, நீ என்னடா பண்ண, என்ன பண்ணு கேட்டீங்க, நீ என்னடா பண்ண, இந்த கடவுளை தூசிச்ச நீ என்ன பண்ண, எங்க போயிருந்த நீ? ஆனா இந்த வீடியோவில் என்ன செஞ்சிட்டு இருந்திருக்க, இது வரைக்கும் இனி என்ன செய்ய போறேங்கிறத நான் சொல்ல அவசியம் கிடையாது. அது எதிராளி தப்பிச்சு போறதுக்கு அவன் அதை சாதமாக்கி கொள்வான். நாங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு செஞ்சோம்டா, சொல்லிட்டு செஞ்சோம், என்ன சொன்னோமோ அதை செய்தோம், சொல்லுவோம், செய்வோம். அதுதான் பவர், அதுதான் தைரியம், அதுதான் வல்லமை. சொல்லிட்டு செய்யறான் பாரு, அதுதான் பவர்.
அதுதான் தைரியம், அதுதான் வெற்றி. கொரோனா வந்த பிறகு சொல்றதில்ல, நாங்களும் சொன்னோம்னு. சுனாமி வந்த பிறகு அதை சொல்றோம், நாங்க சொன்னோம். நாங்க என்னத்தோட சொன்னீங்க நீங்க? நாங்க அப்படி கிடையாது, சொல்லிட்டா செய்வோம். சொல்லிட்டு நிறைவேற்றி காட்டுவது அது மிகப்பெரிய கடினமான செயல். ஆகவே இந்த மணிகண்டம் பயல முதலாவது காவல் நிலையத்தில் புகார் பதிவு செய்து அவன் மீது வெயிலில் வர முடியாத அளவுக்கு செக்ஷன், ஸ்ட்ராங் செக்ஷன், 8 பெரிய பிரிவுகள், 2 துணை பிரிவுகள், மொத்தம் 10 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து எஃப்ஐஆர் பதிவு செய்து அதை அவன் ஊருக்கு மாற்றி அவனை கைது பண்ண சொல்லி காவல் நிலையத்துக்கு அனுப்பினான். காவலர்கள் தேடி சென்றார்கள். அவன் அங்க இருந்துகிட்டே ஒழுங்கிட்டே இல்லைன்னு சொன்னான்னு தெரியாது. ஆள் இல்லை ஆள் இல்லைன்னு விஜயநாராயணன் போலீஸ் வந்து பதில் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதன் பிறகு நாங்கள் மறுபடியும் ப்ரெஷர் கொடுத்த பிறகு எஸ்பி வழியாக, திருநெல்வேலி எஸ்பி வழியாக மேலும் அழுத்தம் கொடுத்த பிறகு போலீஸ் அவனை தேடி சென்றது. அங்கு தேடி சென்றவா அவன் இல்லை ஓடிவிட்டான் என்று பதில் தந்தார்கள். தூத்துக்குடி ஓடி போனான். அங்கேயும் அவனை விரட்டி பிடிக்கிறதுக்காக ஏற்பாடுகள் செய்தோம். ஆனா ஒன்று, அவன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் நான் பெயிலபிள் செக்ஷன், பிணையில் வெளிவர முடியாத பிரிவுகள். ஒன்று அவன் தலைவிதி, ஒன்று அவன் சரண்டர் ஆகணும், ஜெயில போட்டு வெளியில வந்து ஒழுங்கு மரியாதை மூடிட்டு இருக்கணும், இல்ல கைது பண்ணப்படணும். இது ரெண்டும் நடக்கும். அது வரைக்கும் முடியாது, இந்த காலத்துல முடியாது. நாம என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் கிறிஸ்தவர்களை தூசிச்சா இந்துக்கள் எல்லாம் நமக்கு ஆதரவாக பக்க பலமா இருப்பாருங்கிற தைரியத்துல பேசலாம். இன்னொன்னு, அவன் இந்த அர்ஜுன் சம்பத்துங்கிறவன் இருந்தான், இப்ப அவனை விட்டு ஓடிவிட்டான். இப்ப போய் பிஜேபி சேர்ந்துக்கிட்டான். கன்னியாகுமரி ராதாகிருஷ்ணனோட போய் ஓடிட்டான், இப்ப பிஜேபி போய் சேர்ந்துக்கிறான். இந்த மணிகண்டனை கைது செய்வதற்காக, இவனுக்கு தண்டனை, சட்டத்தின் மூலமாக தண்டனை கொடுப்பதற்காக ஒரு காவல் உதவி ஆய்வாளரிலிருந்து டிஜிபி வரைக்கும் ஒவ்வொருத்தரை சந்தித்து அவனுக்கு காவல்துறையில் சில சப்போர்ட். மார்ச் 2019ஆம் ஆண்டு மார்ச் 30ஆம் தேதி அவன் மீது பல போராட்டங்களுக்கு பின்பு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வைத்து அவனை தேடி பார்க்கிறப்ப அவன் கிடைக்கல. கடைசி என்ன பண்ணா, கோர்ட்ல வந்து அவனே ஒரு பெயில் பெட்டிஷன் போட்டான் வக்கீல வச்சு. போலீஸ் சொல்லிட்டாங்க, அது வரைக்கும் சொல்லி இருந்தான் ஒழுங்கு மரியாதை ஏதாவது பண்ணிக்க அப்படின்னு போலீஸ்ல அவனுக்கு ஒரு அறிவுரை கொடுத்துருக்காங்க. அவன் என்ன பண்ணான், ஒரு வக்கீல் வச்சு பெயில் பெட்டிஷன் போட்டான். ஏபி 98/14/2019 ஆன்டிசிபேட் பெயில், அது பேர் ஏபி ஆன்டிசிபேட் பெயில் 98/14/2019 அந்த பெயில் பெட்டிஷன் நம்பர். அப்போல்லாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் அந்த வழக்கு பிரிவுகள் எல்லாம் பார்த்துட்டு, இவ்வளவு மோசமான ஒருத்தரை இன்னும் ஏன் கைது செய்யாமல் வைத்திருந்த அவர் கேட்டார். பெயில் கொடுக்கவில்லை, பெயில் கொடுக்காமல் ரத்து பண்ணப்பட்டது, பெயில் கிடைக்கல. நான் மறுபடியும் இன்னொரு பெட்டிஷன் போட்டேன். ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை, யாருமே நம்பிக்கை இல்லை. ஆனா இந்நேரத்துக்கு என்ன பண்ணிக்கணும், அவன் கைது உள்ள போட்டுக்கணும். ஏன்னா அவனுக்கு அப்படி சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. நான் திரும்ப என்ன பண்ணேன், மறுபடியும் அவன் மேல ஒரு கேஸ போடுறேன், அதே கோர்ட்ல, அதே ஜட்ஜ்மெண்ட். அதுதான் இது. என்ன போட்டேன், லாண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு காவலர்கள் அந்த லிமிட்ல இருக்கிறதுனால விஜயநாராயணன் காவல் நிலையம் அந்த லிமிட்ல தான் அவங்க செயல்பட முடியும். ஆகவே கோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கல் செய்து, அந்த தாக்கல் செய்த வழக்குல என்ன விண்ணப்பம் தெரியுங்களா, நான் கையில் வச்சது கோர்ட் ஆர்டர். இது மதுரை ஹைகோர்ட்ல கொடுத்த கோர்ட் ஆர்டர். ஒவ்வொரு கட்டத்திலும் நான் அதை சரியான முறையில் கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். அதை தொடர்ந்து வழிநடத்திட்டே இருக்கிற அந்த கேஸ நாங்க என்ன கேட்டோம்,
சட்டம் ஒழுங்கு காவல் நிலையத்தில் சென்றால் அவங்க அந்த லிமிட்டுக்குள்ள தான் எங்களால் செயல்பட முடியும், அதுக்கு மேலே போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆகவே நாங்கள் ஒரு தனி வழக்கு தாக்கல் சொல்லுவாங்க. என்னன்னா, the criminal original petition filed under section 482 CRPC to withdraw the investigation of the criminal number 63/2019, the file of the third respondent and transfer the case to the fourth respondent. அப்படி என்றால் இத ரெஸ்பாண்டன்ட் சொன்னா the inspector of police சமயபுரம் police station, the sub inspector of police சமயபுரம் police station, the deputy superintendent of police criminal investigation city திருச்சிராப்பள்ளி CID criminal investigation crime branch அத CID க்கு இத 4 பேரையும் ரெஸ்பாண்டன்ட் போட்டு சட்டம் ஒழுங்கு காவலர் மூலமாக அவனை தேடினால் தப்பித்து போய்விடுகிறான், பிடிக்க முடியவில்லை. ஆகவே ஒரு சிஐடி கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு டெப்டி சூப்பரண்டுக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்று நீதிபதிக்கு முன்பதாக ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணேன். அப்ப அவங்க எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வந்துருவாங்க. சிஐடி டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு நாங்க இந்த பிரேயர்ல கேட்டிருந்தோம் கோர்ட்ல. அதுக்கு போலீஸ் தரப்புல இருந்து அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒருத்தர் அவனுக்கு ஆஜராகிறார். அவர் என்ன சொல்றாரு, இந்த கோர்ட்ல ஆர்டர் என்ன போட்டிருக்காங்க, the criminal original petition as filed to withdraw the investigation of the criminal number 63/2019 third respondent and transfer the case to the fourth respondent. அதான் நாங்க என்ன பிரேயர் கேட்டிருந்தோம்ன்றத ஜட்ஜி சொல்றார். அதுக்கு அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவங்க போலீஸ் தரப்புல ஆஜராகி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the learned additional public prosecutor appearing for the respondent would submit that the case crime number 63/2019 registered by the third respondent has been transferred to the file of Vijayanarayanam Station, Tirunelveli district. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேஸ் வந்து திருச்சியில் உள்ள கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அவனை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு உத்தரவு போடுங்க நான் கேட்டிருந்தோம் கோர்ட்ல. அப்ப அவங்க அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்றாங்க, இப்ப சமயபுரத்துல இருந்து திருநெல்வேலிக்கு மாத்திட்டாங்க, அதனால நாங்க கண்டுபிடிச்சோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கதான் முன்னாடி சொன்னாங்க ஊர்ல இல்ல, வெளியூர் போயிட்டான், அங்க போயிட்டான், அங்க போயிட்டான். இந்த கடைசி டேட் எப்பன்னா 6/2/2020 இந்த ஆர்டர். இந்த கொரோனா இடையில வந்துட்டதுனால அப்படியே இப்ப நிக்குது. இந்த கேஸ் அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது இன்னும் வேறு விதத்துல, அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், அது சஸ்பென்ஸ் ஆக்கிறேன், வேறு விதத்தில் அவன் மேல ஸ்ட்ராங்கா எங்க போனாலும் தப்பிக்க முடியாத அளவுக்கு அவனை கைது பண்ணி கொண்டு வர வேண்டிய அளவுக்கு நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறோம். 30ஆம் தேதி மார்ச் மாசம் 2019 வருஷத்துல அவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணோம், எஃப்ஐஆர் போட்டோம். இந்த ஒரு வருஷ காலமா அவன் பெட்டிஷன் போறதும் பெயில் அப்ளை பண்றதும் ஆள் இல்லைங்கிறதும் இப்படியே காலங்கள் ஓடி போச்சு. ஆனால் நாங்கள் வேறு வேறு விதத்தில் அவனை நெருக்கி கொண்டிருக்கிறோம், புதிய வழக்குகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் டைரக்ஷன் கொடுக்கப்பட்டு அவனை கைது பண்ண போற நேரத்தில் கொரோனா வந்ததுனால இடம் நின்று போச்சு. உயர் அதிகாரிகளை நேரில் பார்த்து பேசும்பொழுது அவர்கள் இந்த கொரோனாவில் ஒன்றும் செய்ய முடியாது, முடியட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் மணிகண்டன் வழக்கை பொறுத்தவரையில் தற்போது உள்ள நிலைமை. பல விதங்களில் தேடிட்டு இருக்கிறோம், பல விதங்களில் வழக்கு போட்டிருக்காங்க, தப்பவே முடியாது. ஆகவே மணிகண்டன் மீது கடவுளை தூசித்தான் என்பதற்காக அவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விரும்பின எல்லா கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கும்
இன்று வரை உள்ள நிலைமையை எடுத்து சொல்லியிருக்கிறேன். இன்னும் இதை தாண்டி இன்னும் பல காரியங்களை செயல்பட்டுக்கிறோம். அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னா அது எதிராளிக்கு சாதகமாயிடும். அது நேரம் வரும்போது சொல்லுவோம். சும்மா விட்டுட்டு இருக்குல்ல, கொஞ்சம் காலதாமதம் ஆயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். கண்டிப்பா நடக்கும். ஏற்கனவே நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளை காட்டிலும் இனிமேல் எடுக்கிற நடவடிக்கை மிக மோசமா, மிக பயங்கரமா இருக்கும். அவனுக்கு தப்பவே முடியாது. ஆகவே தற்போதுள்ள நிலைமை வரைக்கும் நான் உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.